என்கிட்ட கொடுமா, நான் கொண்டு போய் கொடுக்குறேன். எடுத்துட்டு போ. பாஸ்கி, காஃபி ஒரு 50 ரூபாய் கொடுக்குறியா? ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சில காஃபிக்கு 50 ரூபாய் கேக்குற? 50 ரூபாய் எது கேக்குறேன்னு நினைக்கிறேன்? கோயில்ல போய் உன் பேர்ல அர்ச்சனை பண்றதுக்கு தான். அப்படி பண்ணன்னு வச்சுக்கோ, இன்னைக்கு பூரா நல்லதே நடக்கும். அதனால தான். எனக்கு நல்லது நடக்கணும்னா முதல்ல நீங்க இந்த கிளம்புற வழியை பாரு. ஒரு 40. முடியாது. 30. முடியாதுங்கறல்ல. 20. போறியா? உனக்கு நாள் பூரா நல்லதே நடக்க கூடாதுன்னு என் சொந்த காசுல அர்ச்சனை பண்றேன். சுடுமூஞ்சி. உன்கிட்ட சொந்த காசா? காலையிலே காமெடியா பேசுற நீ. என்ன சரி சமமா அந்த உட்கார்ற வேலை வெட்டி எதுவும் இல்லையா? ஆனா அதெல்லாம் அம்மாவும் அக்காவும் பாத்துப்பாங்க. இது கூட. ஏய், இங்கிலீஷ் பேப்பர்ல உனக்கு என்னடி புரியும்? புரியறது இல்ல. இதோ அழகழகா பொம்மை போட்டிருக்காங்கல்ல, அதான். அழகழகா பொம்மை பார்க்கணும்னா அந்த டிவி ஆன் பண்ணிதா தெரியும், பாத்துட்டு பேப்பரை குடுறே. ஹாய் 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 ஹாய். குட் மார்னிங் அங்கிள். மனுஷனோட கொஞ்சம் ஓட்டவே மாட்டீங்களா? என்னங்க தேடுறீங்க? மனுஷனியா? ரொம்ப குசும்புதான் உங்களுக்கு. அத்தை குமுக்குற குமுக்கு சரியா தான் இருக்குதுங்க. வாங்க மாப்பிள்ள வாங்க. ஏங்க மாப்பிள்ளையே பேசுறதெல்லாம் மறந்துட்டு போய் வீடு தேடி வந்திருக்காரு. இப்பதான் இவர் அபிநயம் பிடிக்கிறாரு. அபிநயம் மாப்பிள்ள, நான் இந்த கோயம்புத்தூர்காரங்களுக்கு எல்லாம் குசும்பு ஜாஸ்தின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா உங்களுக்கு நல்ல குடும்பம் ஜாஸ்தி இருக்காதுங்களா? பின்ன பஞ்சு மிட்டாய் கலர்ல ஐஸ்வர்யா ராய் மாதிரி ஒரு பொண்ணை பத்தி கொடுத்துருக்கீங்க. நீங்க மட்டும் என்ன விவேக் ஓட்டப்பாய் மாதிரி இல்ல? எது விவேக் ஓட்டப்பாயா? அடி அடியே விவேக் ஓப்பரா ஐடி கேவலப்படுத்தாத. நீங்க உட்காருங்க மாப்பிள்ள. இருக்குங்க. ஏ மஞ்ச காட்டு மைனா மச்சினிச்சிய எப்படி இருக்க? அடடடடா, உனக்கு இருக்கிற குரல் நிமிக்கு நல்ல பாடகையா வர வேண்டியவா? பறவை முனியமா மாதிரி. என்னங்க மாப்பிள பாசு, என்னங்க சைலண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? புது மாப்பிள ஜாலியா இருக்க வேணாமா? என்ன பண்ண சொல்றீங்க? கல்யாணத்துக்கு தான் நாள் இருக்கு. நாள் இருக்குங்க, ஆனா அது நம்மள நோக்கி வராதுங்க. நாம தான் அதை நெருங்கி போகணும். ஓஹோ, அது வேறயா? இங்க பாருங்க மாப்பிள, கல்யாணம் வரையில நாம அதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கணும். அதுல ஒரு பெரிய கிக்கே இருக்கு. தாலி கட்டுன அடுத்த நிமிஷம் அந்த கிக்கு போச்சு, வாழ்க்கை நம்ம கைவிட்டு போயிரும். என்ஜாய் பண்ணு. இங்க பாருங்க, இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இலவச இணைப்பெல்லாம் படிச்சு நேரத்தை வேஸ்ட் பண்ணிடாதீங்க மாப்பிள. இப்ப என்ன பண்ணுங்கிறீங்க? பேசுவோம், பிளான் பண்ணுவோம். பிளான் பண்ணபடி எல்லாம் நடக்குதோ இல்லையோ அது வேற விஷயம். ஆனா பிளான் பண்றது மட்டும் ரொம்ப முக்கியம். கல்யாணத்தை பத்தி என்ன பெருசா பிளான்? அதான் செலவெல்லாம் பொண்ணு வீட்டுக்காரங்கன்னு பேசியாச்சுல. இனிமேல் தானுங்க மாப்பிள்ள நம்ம உஷாரா இருக்கணும். கல்யாண செலவெல்லாம் அவங்க ஏத்துக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம தேமேன்னு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணி கேவலப்படுத்தி போடுவாங்க. என்ன மச்சினிச்சு நான் சொல்றது? அத்தான் சொல்றது கரெக்ட் தான். இந்த பாயிண்ட் பத்தி நான் யோசிக்கவே. அதுக்கு தானுங்க மாப்பிள்ள இந்த ஆர்ஆர் வந்திருக்கிறேன். இங்க பாருங்க மாப்பிள்ள, இந்த கல்யாண விஷயத்துல உங்களுக்கு தெளிவா எடுத்து சொல்றதுக்கு இந்த வீட்டுல யார் பெரிய மனுஷன் இருக்காங்க? ஏன் எங்க அப்பா இல்லையா? ஏய் பஞ்சு மிட்டாய், கொஞ்சம் சும்மா இருக்கியா? காதுக்கு மேல சோன் பப்படி கணக்குல 4 முடி நரைச்சு போயிருந்தா ஒரு பெரிய மனுஷனா? உங்க அப்பாவுக்கு பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? உலக அனுபவம் இருக்கான்னு கேக்குற? என்னை பொறுத்த வரலங்க, இந்த வீட்டுல அவர் ஒரு சைப்பர். அது என்னமோ கரெக்ட் தான். அப்புறம் என்னங்க மாப்பிள்ளையே ஒத்துக்கிட்டான் பாருங்க. மாப்பிள்ள வீண் பேச்சு எதுக்கு? மச்சினிச்சே போய் ஒரு பேப்பர் மேடம் எடுத்துக்கிட்டு வாங்க. என்னங்க எல்லாரும் பாக்குறீங்க? வட்ட மேஜை மாநாடு மாதிரி போட்டு பிளான் பண்ணிடுவோங்க. பயமா இருக்கு. கையில கொஞ்சம் தான் அமௌண்ட் இருக்கு. சீட்டை கொஞ்சம் தள்ளி தான் எடுக்க முடியும். அம்மா பேர்ல இருக்கிற டெபாசிட்டை எடுக்கணுமா வேண்டாமான்னு யோசனையா இருக்கு. இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்தது தானக்கா. இருந்தாலும் கல்யாணங்கிறது விளையாட்டு இல்லையே, ரொம்ப செலவழித்துருமோன்னு பயமா இருக்கு. சரி, இப்ப என்ன பண்ண போற? இந்த லிஸ்ட்ல எதையெல்லாம் கட் பண்ணி செலவை குறைக்கலான்னு நம்ம பிளான் பண்ணுவோம். என்ன லிஸ்ட் இது? இது உஷா ரஃபா போட்டு கொடுத்த லிஸ்ட். இதுல மேக்ஸிமம் செலவை குறைக்கிற மாதிரி நாம பிளான் பண்ணணும். அண்ணா, நீ மட்டும் கோட் போட்டேன்னு வச்சுக்கோயே, அப்படியே அசல் ஹிந்தி நடிகர் கோவிந்தா மாதிரி இருப்ப. நிஜமா சொல்ற? கோவிந்தா மாதிரி இருப்பேன். ஆமாங்க மாப்பிள்ள, உங்க பாடி அனடாமியை நான் ரிசர்ச் பண்ணி பார்த்த வரையிலுங்க, கோட் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க கோவிந்தா மாதிரி இருப்பீங்க. வேஷ்டி கட்டி மேல தூண்டு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க கோவிந்தா மாதிரி இருப்பீங்க. பாஸ்கி, நீ கோட்டை வாங்கிக்கோ. ஏன்னா மார்கழி மாசம்ல போட்டுக்க எதமா இருக்கோ, சுகமா தூங்கிடலாம். ஏனுங்க மாப்பிள்ள, எங்க அக்காட்ட என்ன குறைன்னு இடிச்சு கேப்பீங்களே, கேட்டீங்களா? மார்கழி மாசத்துல கோட்டை குளிருக்கு போட்டு தூங்கலாங்கிறா. சொட்டருக்கும் கோட்டுக்கும் வித்தியாசம் தெரியாம இருக்கா. இவளை எல்லாம் 2003ல பொண்டாட்டியா வச்சு குடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு ஒரு செலவு வைக்க வேண்டாம். நீங்க தேவையில்லாத பாலிடிக்ஸ் பேச வேண்டாம். நாம இப்ப பேசிட்டு இருக்கிறது எனக்கு கோட்டு வாங்கணுமா வேண்டாமா? அதுல நீங்க டவுட்? கண்டிப்பா உங்க மாமியார்ட்ட கேட்டு நம்ம கோட்டை வாங்குறவங்க.
ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? இப்போ எனக்கு சிறப்பு குழுக்கள்ல சிம்லாவோ சிங்கப்பூரோ போறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க, அந்த கோட் ஷூட்டை எனக்கு தரணும். சைஸ் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், சரிங்களா? சரி சரி. நீங்க எல்லாம் சாச்சிங்க. அப்போ மாப்பிள்ளைக்கு கோட்டு, மாமியாருக்கு வேட்டு. என்னக்கா அது மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ்ன்னு போட்டிருக்கு. ட்ரெஸ்ன்னா சஃபாரியா, கோட் சூட்டா இல்ல வேஷ்டி சட்டையா? வேஷ்டி சட்டை தான். பட்டு வேஷ்டி சட்டையா? ஏன்? ஒரு நாள் கூத்துக்கு பட்டு வேஷ்டி சட்டை எடுத்துட்டு வருஷம் பூரா அதை பெட்டில தான் வைப்பாங்க. சென்னை கிளைமேட்டுக்கு ஒத்தே வராத ட்ரெஸ் அது. கோட் சூட் எடுத்து நார்த் இந்தியன் ஸ்டைலுக்கு பிளான் பண்ணுவோம். அறிவு கெட்டவளே, ஒரு நாளோ 1 மணி நேரமோ மாப்பிளைக்கு பட்டு வேஷ்டி சட்டை போட்டு தான் கல்யாணம் பண்ணணும், புரியுதா? அப்போ கோட்டு சூட்டு கட்டு. சரி. பாஸ்கரா, நீ என்ன வாட்ச் கட்டி இருக்க? இது சாதாரண வாட்ச். சாதாரண வாட்ச் எல்லாம் சாதாரண நாள்ல கட்டலாங்க மாப்ள. ஆனா கல்யாண நாள்ல அதெல்லாம் கட்டக்கூடாது. ஒரு ரேடா வாட்ச் வாங்கிருவோம், சரியா? மாமா அது ரொம்ப விலை ஜாஸ்தி. இருக்கட்டும். என்ன ஒரு 1000 ரூபாய் இருக்குமா? 10,000 12,000 ஆரம்பிக்கும். மாடல் ஏற ஏற விலை கூடும். அதுவும் நேரம் தானே காட்டுது, அதுக்கு எதுக்கு இவ்ளோ விலை? ஏனுங்க மகராசி, நூல் புடவை உடம்புல தானே சுத்துறோம், பட்டு புடவை உடம்புல தானே சுத்துறோம். எதுக்கு இவ்வளவு விலைன்னு என்னைக்காவது கடையில கேட்டிருக்கீங்களா? ஓஹோ, என்ன புரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஆக்ட் கொடுக்குறீங்க? அவ கிடக்குறா, விடு மாப்ள. நம்ம இடது கைக்கு ஒரு வாட்ச் வாங்கி போடுவோங்க. எழுது, மாப்பிள்ளை கைக்கு ஒரு வாட்ச். வாட்ச்? அவர்தான் வாட்ச் கட்டியிருக்காரே, புதுசா வாங்கி கொடுத்தா பழச என்ன பண்ணுவாரு? ஒரு நாள் இது ஒரு நாள் அதுன்னு மாத்தி மாத்தி கட்டுவாரு. அதெல்லாம் வேண்டாம். அனாவசியமான செலவை குறைக்கிறதுக்கு தானே லிஸ்ட் போடுறோம். ஆனந்தி, வாட்ச் வேண்டாம். ஓகே, கட் பண்ணிடு. வாட்ச் போச்சு. டேய், நல்ல பீரோ ஒண்ணு வாங்கணும்டா. அதான் நம்ம வீட்ல இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம சீதா கொடுத்துற போறேனே. கல்யாணத்துக்கு நிறைய செஞ்சு கொடுத்துருக்கோம். என்னங்க மாமா அது? ஒண்ணு பேசாம இருக்கீங்க, இல்ல பேச்சு கொள்றீங்க. பேசாம இருக்கீங்களா? இவளுக்கு சீதன் கொடுத்ததெல்லாம் பேசினா ரொம்ப அசிங்கமாய் போயிரும். கரண்ட் விஷயத்தை மட்டும் பேசுங்க. அத்தை பாருங்க மாமா எங்க உட்கார்ந்துருக்காருன்னு. என்னங்க இப்படி வந்து நிக்க கூடாது, மேல ஏறி உட்கார்ந்துருக்கீங்களே. மாப்பிள்ள ஓசியில தானே வருது, ஒரு பீரோ எழுதுங்க. ஒரு பீரோ. ஒரு பீரோ. பீரோல இப்ப வேணாக்கா, கல்யாணத்துக்கு அப்புறம் தேவைப்பட்டா பாத்துக்கலாம். ஏய் என்னடி பீரோ 0. அட வாஷிங் மிஷின் மிஸ் ஆயி போச்சா, அதையும் எழுது. வாஷிங் மிஷின்? எஸ் எஸ் எஸ். அப்புறம் அவ்வளவுதான் மாமா. அத்தான் இதுக்கு மேல ஏதுனா அப்புறம் வீட்ல இடம் பத்தாம போயிட போகுது. மச்சினிச்சு பாத்துலீங்கன்னா வீட்டுல கொண்டு போய் வச்சுக்கறனுங்க. வேற இல்லைங்க வாஷிங் மிஷின் சொன்னங்க. அவ்வளவுதான், போதும் நிறுத்துங்க. இல்லைங்க மாப்ள, வேற என்ன விட்டு போச்சுங்க. அதான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இல்ல அவ்வளவுதான், விட்டுருங்க. இல்லைங்க மாப்ள, கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. விட்டு போயிருக்கு. ஐயோ ஈ அடிக்காதீங்க, அவ திங்க் பண்றத மிஸ் பண்ணிடுவா. யோசிச்சு பாருங்க மாப்ள, அப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க. என்ன மறுபடியும் நீங்களே சொல்றீங்க? மறமாட்டேன். மாமாவுக்கு ட்ரெஸ் எடுக்க வேண்டாமா? ஓ அதான பார்த்தேன். எலி எங்கடா அம்மனமா போகுது? எனக்கு நான் எப்படிங்க எழுதிக்கிறேன்? அவங்கிட்ட எனக்கு கேக்குறது, நான் எழுதுறேன். நமக்கு எழுது எழுது. உங்களுக்கு ஒரு சஃபாரி Dress. விருப்பம் போல எழுது அம்மனி, எழுது. சஃபாரி Dress. எனக்கு ஒரு அகலக்கரையில பட்டு புடவை. அக்கா மாமான்னு ட்ரெஸ் எடுத்தா அப்புறம் 1 விட்டது 2 விட்டதுன்னு லிஸ்ட் போயிட்டே இருக்கும். ஒருத்தருக்கும் ட்ரெஸ்ஸே வேண்டாம். அக்கா அசிங்கமா இருக்கும்க்கா. ஓகே ஓகே, பனிக்கால கூட்டத்தோடல பட்ஜெட் ரெடி பண்ணியாச்சுங்க. பக்கங்களெல்லாம் வச்சு பார்க்கும்போது பல லட்சம் தேரும் போல இருக்க. குறைஞ்சபட்சம் 1 லட்சமாவது தேரும். எப்படி அந்த கண்டிஷன் போடுற பேபி எல்லாம் இதுக்கு தாங்குவாங்களா? இதுக்கெல்லாம் ஏன் கவலைப்படுறீங்க? அபியோட சித்தப்பா இருக்காருல்ல, ரொம்ப வசதியான ஆளு, அவர் செய்வாரு. இன்னொரு விஷயம், அபி முதலாளி இருக்காருல்ல. யாரு? அதான் அபியோட பாஸ். ஐயோ அதான் மாப்பிள்ள, அந்த வெள்ளை பூசணிக்கா. ஓ அவரா? அடிக்கடி அபிய தான் மக மாதிரின்னு சொல்லிட்டே இருக்காரு. கண்டிப்பா நம்ம கேட்டதெல்லாம் வந்துரும் பாருங்க. ஐயோ அது இல்லடி, மொத்தத்தையும் லிஸ்ட் கொடுத்தோன்னு வச்சுக்கே, அதுக்கு பயந்துரும். மொத்தத்தையும் கொடுத்தாதானே பயப்படுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு ஸ்டெப்பா நான் கரெக்ட் பண்றேன், நீ கவலைப்படாத. இங்க நாங்கெல்லாம் மண்டையை போட்டு உடைச்சுக்கிட்டு இருக்கோம், அங்க என்ன லூசு மாதிரி சிரிப்பு வெடி கிடக்கு. உங்களை எல்லாம் உண்மையான உருவத்துல நினைச்சு பார்த்தேன், சிரிப்பு வந்துருச்சு. வரும் வரும். டே பாஸ்கர், உன் கல்யாணம் முடிஞ்சதும் அந்த ஆளு ஒரு நல்ல டாக்டரை பார்த்து காட்டுறா. மர கழண்டுகிட்டே போகுது. யார? ஐயோ மாப்பிள்ள உங்களே இல்ல, அத சொன்னேன். அப்பா, இவங்க போட்ட லிஸ்ட் அவங்க வாங்கணும்னா நிச்சயமா ஊரெல்லாம் கடன் வாங்கணும். அப்பாடா, இதெல்லாம் சரியா ஒர்க் அவுட் ஆச்சுன்னா யார்கிட்டயும் கடன்னு கையேந்தாம தப்பிச்சிடலாம். கவலைப்படாதடி, எல்லாத்தையும் அந்த முருகன் பார்த்துப்பா. என்னப்பா 2 நாளா நீ ஆபீஸ்க்கே வரல? ஆபீஸ் கலகலகலன்னு இருந்துச்சு, இன்னைக்கு வந்துட்ட. போய் வேலையை பாருங்க சார். தம்பி வேலையை மட்டும்தான் பாப்பார். ஹலோ, குட் மார்னிங். என்ன 2 நாளா தலைமறைவாயிட்டீங்க? லீவுங்க, ஏன்? உடம்பு சரியில்லை. போங்க துல்ஸ், நீங்க பாட்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு 2 நாள் ஆஃபீஸ் பக்கமே வரல.
உங்களை பார்க்காம நான் எவ்வளவு தவிச்சு போயிட்டேன் தெரியுமா? அட போங்க, நீங்க எப்பவும் இப்படிதான் கிண்டல் பண்ணிட்டே இருப்பீங்க. என்னங்க நீங்க? இந்த ஆபீஸ்லயே நான் ஒருத்தி மட்டும்தான் அடடா துல்ஸ் வரலையேன்னு ஃபீல் பண்றவ. ஆனா நானும் பாத்துட்டேங்க, உங்களை வேற யாருமே இந்த ஆபீஸ்ல கண்டுக்கறதே இல்ல. இல்லைங்க, நீங்க பொய் சொல்றீங்க. தோடா, நான் எதுக்கு போய் சொல்றேன்? நிஜமாவே உங்களை வேற யாருமே இந்த ஆபீஸ்ல கண்டுக்கறதே இல்ல துல்ஸ். ஏன் முத்தப்பா? அட முத்தப்பாவை விடுங்க. சேர் டேபிள் ஏதாவது இடம் மாறி இருக்குன்னா அதை மட்டும் அக்கறையா கேட்பாரு. நீங்க வரலன்னா அவர் கண்டுக்கவே மாட்டாரு. ஆனா துல்ஸ், நான் அப்படி இல்ல. ஏதோ ஒரு காலடி சத்தம் கேட்டா கூட துல்ஸ் வந்துட்டாரான்னு தலை நிமிந்து பாப்பேன். இப்படியே ஒரு 12 மணி வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறமும் நீங்க வரலனா அப்பாடா, இனி துல்ஸ் வர மாட்டாருன்னு ஜாலியா வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவேன். என்ன சார் இவ்ளோ சீக்கிரம் வந்துட்டீங்க? ஏன்? உங்களுக்கு ரொம்ப சீரியஸா இருக்குன்னு சொன்னாங்க. யார் சொன்னது? சூரியன் எஃப்எம்ல. சார், முந்தா நாள் இந்த டேபிள்ல ஒரு ஃபைல் வச்சுட்டு போனேன். நீங்க பார்க்கவே இல்லையா? ஆபீஸ்க்கு வந்தா முதல்ல டேபிள் முன்னாடி என்னென்ன ஃபைல் இருக்குன்னு பார்க்க வேணாமா? நீ என்னப்பா அந்த கம்பெனிக்கு பாஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? அது இல்ல சார், பாஸ் வந்து என்ன கேட்பாரு. ஃபைலை கொடுத்து 2 நாள் ஆச்சு, அவன் என்ன ஆபீஸ்ல வேலை பார்க்கறானா இல்ல சேரை தேய்ச்சிட்டு பல்ல குத்திட்டு இருக்கானான்னு. நான் 2 நாள் ஆபீஸ்க்கு லீவ், அது உனக்கு தெரியுமா? ஓ அப்படியா? என்னையா அது? ஒரு மனுஷன் செத்துட்டா கூட கண்டுக்க மாட்டீங்க போல இருக்கு. என்ன மனுஷங்கள சார், இந்த ஆபீஸ்ல நான் ஒரு 2-3 மணி நேரம் இல்லைன்னா எங்க முத்தப்பான்னு ஆளுக்கு தேடுறாங்க. அப்படி இருக்கும்போது 2 நாளா உங்களை கண்டுக்கவே இல்லைன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? சிந்தனை பண்ணுங்க சார். இந்த மாதிரி நேரத்துல மூளை யூஸ் பண்ணுங்க, இல்லாட்டி மூளை துருப்பிடிச்சிடும். எடுத்து யூஸ் பண்ணுங்க. என்னங்க இது? 2 நாளா ஆபீஸ்க்கு லீவ் போட்டு இப்பதான் ஃபைலை ஓபன் பண்றேன். நீங்க பார்க்க விட மாட்டீங்களா? நீங்க சென்டிமெண்ட் பார்த்தாலும் பார்க்கலனாலும் ஒரே மாதிரி தான் வேலை செய்ய போறீங்க. ஐயோ, இதுக்கு எங்க மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறீங்க? சே சீஸ். ஓனோ, வேண்டாம், ரிஸ்க் எல்லாம் எடுக்காதீங்க. சரி, ஏதோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி அபி பாஸ் ரூம்ல இருந்து வெளியே வரும்போது அப்படியே அவளை போய் கங்க்ராச்சுலேட் பண்ணுங்க. எதுக்கு? ஓ, உங்களுக்கு விஷயமே தெரியாதுல்ல? அபிக்கு நேத்து நிச்சயம் ஆயிடுச்சு. மாப்பிள்ள பாஸ்கர். ஹாய் உஷா. ஹாய். அபி இல்ல? அபி பாஸ் ரூம்ல இருக்கா. 1 minute. நோ இட்ஸ் ஓகே. I'll wait. ஏ ஹாய். ஹலோ. என்ன இந்த பக்கம்? என்ன சர்ப்ரைஸா இருக்கா? ஆமா, எதிர்பார்க்கல. அதான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஓ எஸ், வாங்க. உட்காருங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசிட்டு போலாம் தான் வந்தேன். சொல்லுங்க. சின்ன விஷயம்தான். மாப்பிள்ளை எப்படி எனக்கு கோட் ஷூட் போட்டு அழகு பார்க்கணும்னு வீட்டில் ஆசைப்படுறாங்க. கோட்டா? எனக்கும் இந்த கோட் கலாச்சாரத்தில் உடன்பாடு இல்லை. சென்னை மாதிரி ஒரு ஹாட் சிட்டியில் கோட்டுங்கிறது நான்சென்ஸ், முட்டாள்தனம். அது மட்டும் இல்லை, இந்த கோட்டை நான் மறுபடியும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் போட்டுப்பேனாங்கிறது எனக்கே தெரியாது. அதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. என்னடா அது நம்ம கிட்ட வந்து சொல்றானே, வீட்டில் சொல்லி இது வேண்டான்னு சொல்றதுக்கு என்னன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? எங்க வீட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுறவங்க. இதெல்லாம் விளக்கினா கூட அவங்களால ஏத்துக்க முடியாது. அப்படியா? நான் ஒரே பையன், இதெல்லாம் போட்டு அழகு பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. எனக்கு அவங்க உணர்வு புரியுது. அதனால அவங்க மனசை புண்படுத்த வேண்டாம்னு பார்க்குறேன். ஏன்னா எனக்கு எல்லார் வேலையும் அன்பு. கரெக்ட் தான், இப்படிதான் இருக்கணும். நான் உனக்கும் தொந்தரவு கொடுக்க விரும்பல. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஏன் செலவுலேயே சூட்டை வாங்கிட்டு நீ வாங்கி கொடுத்தா சொல்ல போறேன். நீயும் அதே மெயின்டைன் பண்ணிக்க. வேண்டாம், நீங்க இவ்ளோ புரிஞ்சுட்டு நடக்கும்போது அதை நானும் மதிக்கணும். நானே உங்களுக்கு சூட் வாங்கி தரேன். இல்ல அபி, அது வந்து ப்ளீஸ்
நான் யாருக்கு எடுக்கிறேன்? உங்களுக்கு தானே. ஆனா உனக்கு செலவு ரொம்ப அதிகம். பரவாயில்ல, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். சாரி, வீட்டில் இருக்கிறவங்கள அப்செட் பண்ண கூடாதுன்னு தான். ப்ளீஸ், உங்களை என்னால் புரிஞ்சிக்க முடியுது. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் அபி. நான் கிளம்புறேன். காஃபி, டீ ஆர் மீ? இல்ல, காஃபி டீ ஆர் மீன் தானே கேட்பாங்க. பாதியில நிப்பாட்டிட்டேன். ஏய் ஏய் ஏய், ஜஸ்ட் ஜோக். ஆஃபீஸ்க்கு கொஞ்சம் டயத்தை ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டேன். கிளம்புறேன். ஓகே ஓகே, பை. பாய். See you. ஓகே பாய். Bye, Usha. பாய். லாலிபாப்? No thanks, you have it. ஏய், இன்னைக்கு ஒரு விஷயம் கவனிச்சியா? என்னடி? என்ன விஷயம் சொல்லு. அபி, நீ பாஸ்கரோட கான்ஃபரன்ஸ் ரூம்ல பேசிட்டு இருக்கும்போது நம்ம தொல்காப்பியன்ல ஒட்டு கேட்கல, தவறு விழல, ரொம்ப சின்சியரா ஐயோ, சொல்லி வாய் மூடு. என்னாச்சு துல்ஸ்? ஒன்றும் இல்லை. தூக்கி விடணுமா துல்ஸ்? நீங்கள் போங்க. போலாம்.